ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணபகடம் கிருஷ்ணன். ஸோ இந்த வீடியோ பற்றியில் நம்ம வந்து பார்த்தோன்னா 8th தமிழ் நியூ புக்கில் வந்து பார்த்தோன்னா இயல் 9க்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோ பற்றி நம்ம கொடுத்துருந்தோம், பட் எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பற்றி நம்ம திரும்பவும் அப்லோட் பண்ணுறோம். ஸோ 8th தமிழ் நியூ புக்கில் இயல் 9க்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஒரே வீடியோவில் நம்ம செய்யுள் உரைநடை எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம். சரிங்களா? குணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செயல் பகுதி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒவ்வொரு மனிதனிடமும் பல வகையான பண்புகள் குவிந்து கிடக்கின்றன. அவற்றுள் நற்பண்புகளும் உண்டு, தீய பண்புகளும் உண்டு. தீயவனவற்றை விலக்கி நல்லவனவற்றை வளர்த்து வாழ்வாங்கு வாழ்வதே மனிதனுடைய கடமையாகும். மனிதனுக்குள் நிறைந்திருக்கும் பண்புகளை கன்னிப்பாவை என்னும் நூலின் பாடல் வழியாக அறிந்துவலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ கன்னிப்பாவை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூலில் தான் வந்து இங்கே பாடல் வரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், பாடலுடைய பொருள் பார்க்கலாம். பாடலுடைய பொருள் பாருங்கள். அறிவு, கருணை, ஆசை, அச்சம், அன்பு, இரக்கம், சினம், மேன்மை, பொறாமை, எளிமை, நினைவு, துணிவு, இன்பம், துன்பம், பொறுமை. ஓகேங்களா? ஸோ கொள்கையை பின்பற்றுதல், சோர்வு, மானம், அறம், வெறுப்பு, மகிழ்ச்சி, ஊக்கம், விருப்பம், வெற்றி, பகை, இளமை, முதுமை, மறதி, ஆராய்ந்து தெளிதல் போன்றவை இவ்வுலகில் நிலை பெற்ற மனிதர்களிடம் உள்ள பண்பு. ஸோ எல்லாமே கலந்து, ஓகேங்களா, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே கலந்துருக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே மனிதர்கிட்ட இருக்கக்கூடிய பண்புகள்னு சொல்கிறாங்க. இவற்றையுடைய மனித குலத்தில் பிறந்த பெண்ணே, நற்பண்புகள் எவையென அறிவுறுத்த இறைவனின் திருக்குமாரன் வந்த பின்னும் நீ உறங்கலாமா, உண்மையை உணர புன்னகை பூத்து நீ புறப்படுவாயாக அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எதெல்லாம் வந்து நல்ல பண்புகள் அப்படின்ட்டு என்ன பண்ணணும், ஆராய்ஞ்சு நீ வந்து அந்த இறைவனை வந்து வேண்டணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள், பாடல் வரி அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அறிவு, அருள், எல்லாமே அறிவு, அருள், ஆசை, அச்சம், அன்பு, இரக்கம், வெகுளி, நாணம், நிறை, அழுக்காறு, எளிமை. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் பாருங்கள். ஓகே, இது ஜஸ்ட்டு இங்கே பார்த்தா அதே தான். ஓகேங்களா? ஒரு சிலதெல்லாம் வந்து இப்போ என்னது அழுக்காரும்பாங்க. அழுக்காருன்னா இங்கே என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க, பொறாமை. ஸோ நம்ம இங்கே கீழே பார்த்த விளக்கத்தில் அவங்க செய்யுள் இருக்கக்கூடிய வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம டைரெக்டாக இதில் சொல்லும் பொருளும் பார்த்தா போதுமானது. ஓகேங்களா? ஸோ அதில் பாருங்கள், நிறை அப்படின்னா மேன்மை. ஓகே, பொறை அப்படின்னா பொறுமை. இதில் நம்ம ஈஸியாக கணிச்சிடலாம், பொறை பொறுமை அப்படின்ட்டு. பொச்சாபு அப்படின்னா சோர்வுன்னு அர்த்தம். ஓகேங்களா? பொச்சாபுன்னு என்னது, சோர்வு. ஸோ இது கொஞ்சம் யூனிக்காக இருக்குது, இதை நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து பாருங்கள், மையல் அப்படின்னா விருப்பம். மையல்னால் வந்து என்ன சொல்கிறது, மை. ஓகேவா? கண்ணுக்கு மை வைக்கிறது ஞாபகம் வச்சுங்க. கண்ணுக்கு மை வைக்கிறது அவங்களோட விருப்பம் அப்படிமா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஓர்ப்பு. ஓர்ப்புனா ஆராய்ந்து தெளிதல். ஓர்ப்புனா என்னது, ஆராய்ந்து தெளிதல். ஓகேங்களா? அடுத்து அழுக்காறு அப்படின்னா பொறாமை. மதம் அப்படின்னா கொள்கை. இகல் அப்படின்னா பகை. மண்ணும் அப்படின்னா நிலை பெற்ற. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள், எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒவ்வொன்றுமே தெரிஞ்சு தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. அழுக்காறு அப்படின்னா பொறாமை. ஸோ நம்ம ட்ரெஸ்ஸு வந்து அழுக்காக இருக்கும், மற்றவங்க ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு பொறாமையாக இருக்கும். அப்போ அழுக்காக இருந்துச்சுன்னா பொறாமையாக இருக்கும், ஞாபகம் வச்சுங்க. மதம் அப்படின்னா கொள்கை. ஓகே, இது நம்ம மத கொள்கை அப்படிங்கிறது நம்ம அதை வச்சு நம்ம ஈஸியாக கணிச்சிடலாம். இகல் அப்படின்னா பகை. ஸோ இது கூட நம்ம வந்து கணிச்சிடலாம். மண்ணும் அப்படின்னா நிலை பெற்ற. ஓகேங்களா? ஸோ இப்போ அழுக்காருங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ சோர்வு, பொச்சாபுங்கிறது ரொம்ப முக்கியம். வேறு என்ன, மையல் அப்படின்னா விருப்பம், மை வைக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஓர்ப்பு அப்படின்னா ஆராய்ந்து தெளிதல். இந்த நாளும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இதில் வந்து இந்த மாதிரி மனிதனுடைய பண்புகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இறையரசன். என்னது, இறையரசன். அரசனுக்கு இந்த மாதிரியான பண்புகள்லாம் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அவங்க இறைவனுக்கு ஈக்குவலாக வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு பாடல் வரிகள் கொடுத்து கேட்கும்போது ஓகே இது மனிதனுடைய பண்புகள், அப்போ அரசனுக்கும் இதே பண்புகள் இருந்துச்சு அப்படின்னா அவன் இறைவனுக்கு வந்து ஈக்குவலாக பண்ணுவாங்கன்னு வச்சு நீங்கள் ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிக்கலாம், இறையரசன் அப்படின்ட்டு. சரிங்களா? சரி, ஓகே. பொருள் தருக பாருங்கள். சரி, நூல்வெளி பார்க்கலாம். நூல்வெளிக்கு முன்னாடி தெரிந்து கொள்வோம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. மார்கழி திங்களில் பொழுது விடியும் முன்பே பெண்கள் துயிலெழுந்து பிற பெண்களையும் எழுப்பிக் கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் பழக்கம் உண்டு. இதனை பாவை நோன்பு என்பர். ஸோ மார்கழி மாதத்தில் வந்து பார்த்தோன்னா விடிகாத்தால் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள் வந்து ஆற்றுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, குளிச்சுட்டு வந்து இறைவனை வந்து வழிபடுவாங்க. ஓகேவா? இது வந்து ஸ்டார்டிங்கில் இருந்துருக்கு. அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாவை நோன்புன்னு சொல்லுவாங்க. அவ்வாறு திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய பாடலே எனது திருப்பாவைன்னு சொல்கிறாங்க.
ஆண்டாள் பாடிய நூலே வந்து என்னது திருப்பாவை. அப்போ திருப்பாவை அப்படிங்கிறது அதுதான் பாவை நூல்கள்னு சொல்கிறாங்க, பாவை நோன்பு. ஸோ திருப்பாவை இது எழுதுனது யார்? ஆண்டாள். ஸோ இதோ கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க, நோட் பண்ணிங்க, ஆண்டாள். ஓகேங்களா. இதே போல் சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்படும் நூல் வந்து பார்த்தோன்னா திருவெம்பாவை. ஸோ வித்தியாசம் தெரியுதுங்களா? இது வந்து திருமால். ஸோ திருமாலுக்கு வந்து திருப்பாவை, திருமாலுக்கு திருப்பாவை, திருப்பாவை எழுதுனது ஆண்டாள். ஓகேங்களா. அதே மாதிரி சிவபெருமானுக்கு வந்து என்னது? திருவெம்பாவை. ஸோ திருவெம்பாவை திருப்பாவை ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்குமா? இது வந்து சிவபெருமான். ஓகேங்களா. இது வந்து சிவபெருமான். ஓகேங்களா. இது வந்து திருப்பாவை, ஆண்டாள், திருமால். ஓகேங்களா. இதில் பாருங்கள் மாங்கிற எழுத்தே வராது, கரெக்டுங்களா? சரி, திருமால் மா வருதுங்களா? இங்கே மா வருதா? மாங்கிற எழுத்து எதுவுமே வரல. இதில் பாருங்கள் திருவெம்பாவை இம்மு வந்திருக்கு, இங்கே மா வந்திருக்கு. ஸோ இம்மு மா ரெண்டுலேயுமே வர்றது எதுவோ அது மட்டும் மேட்ச் பண்ணிங்க. திருவெம்பாய்க்கு இம்மு இருக்கா, சிவபெருமானுக்கு மா இருக்கா, அப்போ இந்த ரெண்டு தான் மேட்ச் ஆகும். இதில் பாருங்கள், இதில் இருக்காது, மா மட்டும்தான் இருக்குது, இதில் மா இருக்காது, பா தான் இருக்கும். அதனால் இது இந்த ரெண்டு இங்கே ஒன்று சேர்ந்துடும், மாங்கிறது ஒன்று சேர்ந்துடும். அப்படி மாதிரி ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? ஓகே. வேறு என்ன? நூல்வெளி. ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா. ஆண்டாள் பாடியது திருப்பாவை. திருவெம்பாவை பாடினது வந்து பார்த்தோன்னா மாணிக்க வாசகர். அது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எப்படி ஒரு கோர்வையாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனது திருமால். ஓகேங்களா. திருமாலில் இது பண்ணது திருப்பாவை, திருப்பாவைக்கு ஆண்டாள். ஓகேங்களா. அதே மாதிரி சிவபெருமானுக்கு வந்து திருவெம்பாவை, திருவெம்பாவைக்கு வந்து பார்த்தோன்னா மாணிக்க வாசகர். ஸோ இந்த ஒரு இது தெரிஞ்சுங்க, டிஃப்ரென்சஸ் இப்படி போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்கள் நூல்வெளி. ஓகே, பாருங்கள் நூல்வெளி பார்க்கலாம். இந்த நூலுடைய ஆசிரியர் யார்? இறையரசன். ஓகேங்களா. ஸோ இறையரசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சேசுராசா. சேசுராசா. ஓகேவா. ஸோ அவருடைய இயற்பெயர் என்னது? சேசுராசா. அவர் தான் இறையரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கல்லூரி ஒன்றில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர். ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியுள்ளார். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுப்பா. கன்னிப்பாவை அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை எழுதுனது யாருன்னு பார்த்தோன்னா யார்? சேசுராசா. ஓகேவா. சேசுராசான்னு சொல்லக்கூடிய இறையரசன். ஓகேங்களா. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்னிப்பாவை அப்படிங்கிற நூலை ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை. ஸோ கன்னிப்பாவை திருப்பாவை. ஸோ இந்த நூலை தழுவி தான் என்ன பண்ணியிருக்காரு? இந்த கன்னிப்பாவைங்க நூல் எழுதியிருக்கிறாரு. அந்த நூலில் இருந்து தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு பாடல் வரி நமக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ பாடல் வரி கொடுத்துட்டு இது எந்த நூல் கேட்டாங்கன்னா கன்னிப்பாவை. அதோடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இறையரசன் சொல்லக்கூடிய சேசுராசா. ஓகேங்களா. சரி, ஓகே, அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு செயல் பகுதி முடியுது. இதில் வந்து ஒரு பாடல் வரி இங்கே கொடுத்துருக்காங்க, திருப்பாவையினுடைய பாடல் வரி. இதில் முதல் 2 பாடல் வரிகள் நான் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க, ஏன்னா இதை அப்படியே கொடுத்து கேட்பாங்க. இது எந்த நூல் கூட கேட்பாங்க, திருப்பாவை. ஓகேங்களா. உங்கள் புலைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பின் கான். ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு எது வேணால் கொடுப்பாங்க, இருந்தாலும் முதல் 2 பாடல் வரிகள் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா. இதோடைய ஆசிரியர் யார்? ஆண்டாள். அது ரொம்ப முக்கியம். எந்த நூல்? திருப்பாவை. ஸோ எந்த நூலுங்கிறது தான் மெயினாக கேட்பாங்க, திருப்பாவை. ஓகேங்களா. ஸோ இந்த முதல் 2 பாடல் வரிகள் பார்த்து வச்சுங்க, சரிங்களா? சரி, ஓகே. மீதியும் பார்த்து வச்சுங்கப்பா. முதல் 2 நல்லா பார்த்துக்குங்க, அவ்வளோதான், சரிங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மு மேத்தா அவங்க எழுதின ஒரு பாடல் வரி தான் நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வந்து இது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகேங்களா. என்ன ஹெட்டிங் பார்த்தாலே தெரியும், இளைய தோழனுக்கு அப்படின்ட்டு, சரிங்களா? ஸோ இதில் பார்க்கலாம் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி பாடலுடைய பொருள் பார்த்தலாமா? ஸோ இங்கே பாருங்கள், செயல்பட தொடங்கு, நாளை மட்டுமல்ல இன்றும் நமது நாள்தான். உனது பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் நீ செல்லும் பாதைகள் உன்னை எதிர்க்கப் போவதில்லை. ஸோ இது பாருங்கள், டிஎன்பிசி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கும், சரிங்களா? செயல்பட தொடங்கு, நாளை மட்டுமல்ல இன்றும் நமது நாள்தான். உனது பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் நீ செல்லும் பாதைகள் உன்னை எதிர்க்கப் போவதில்லை. உலகிற்கு ஒளியேற்ற எண்ணெயாய் திரியாய் உன்னையே நீ மாற்றினால் தோல்வியும் உன் உயர்விற்கு தூண்டுகோலாகும். வெற்றி உன் அங்கமாகி வாழ்வில் ஒளியேற்றும். கவலைகளை உள்ளத்தில் தேங்க விட வேண்டாம்.
உன்னை பாராட்டி புத்துணர்வூட்ட ஒருவரும் இல்லை என்று வருத்தமும் படாத அப்படிங்கிறாங்க. உன்னை விட ஒருவரும் உன்னை பாராட்டி புத்துணர்வூட்ட முடியாது. உங்களை நீங்கள் பாராட்டிக்கல அப்படின்னா வேறு யார் பாராட்டினாலுமே அது வந்து சரி பெருசாக இருக்காது. ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் பாராட்டிக்கிங்க அப்படிங்கிறாங்க. நீ சோர்ந்து தளர்ந்தால் பூமி உன் நோய் படுக்கையாகும், நீ கிளர்ந்து எழுந்தால் அதுவே உனக்கு பாதையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சோர்ந்துட்ட அப்படின்னா இந்த பூமியே உனக்கு வந்து ஒரு நோய் மாதிரி ஆயிரும். அதுவே நீ எழுந்து நின்றுச்சுக்க அதுவே உனக்கு ஒரு பாதையாக மாறும் அப்படிங்கிறாங்க. நீ செயல்பட புறப்படும் திசை தான் இனி இந்த பூமிக்கு கிழக்கு. கதிரவன் உன் விரல்களில் விளக்காக ஒளி வீசும். செயல்பட தொடங்கு, நாளை மட்டுமல்ல இன்றும் நமது நாள்தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செமையர்களை வார்த்தைகள் வந்து அழகாக இருக்குது. ஓகேங்களா? இதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நட, நாளை மட்டுமல்ல இன்று நம்முடையது தான். நட, பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்லப் போவதில்லை. ஸோ நொய்யாய் திரியாய் நீ மாறினால் தோல்வியும் உனக்கு ஒரு தூண்டுகோலாகும். ஸோ இது எல்லாமே டைரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய பெரிய கஷ்டமான வார்த்தைகளாக இல்லை. டைரெக்டாக நம்ம இங்கே என்ன படித்தோமோ அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் எது வேணால் கொடுத்து கேட்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணிக்கிட்டிங்கன்னா மோட்டிவேஷன் அப்படின்னு போட்டு வச்சுங்க. ஓகேங்களா? அதாவது யூத் மோட்டிவேஷன் அல்லது டிஎன்பிசி மோட்டிவேஷன் போட்டு வச்சுங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பாடல் வரிகள் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக கணிச்சிடலாம். ஓகேங்களா? மு மேத்தா எழுதின பாடல் வரி அப்படிங்கிறது மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? மு மேத்தா வந்து 8th ஸ்டாண்டர்டில் ஒரு பாடல் வரியில் வந்து நம்ம மோட்டிவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். மோட்டிவேஷன்னா யார் யாரெல்லாம் மோட்டிவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, மோட்டிவேஷன் மாதிரி எந்தெந்த பாடல் வரிகளாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். அப்படி ஆச்சுன்னா தான் நம்ம அந்த பாடல் வரிகள் வந்து நமக்கு மறக்காது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நூல்வெளி பார்க்கலாம். நூல்வெளி பாருங்கள். வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் மு மேத்தா. ஓகேங்களா? வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் மு மேத்தா. ஓகேங்களா? ஏன்னா அந்த ஒரு 3-4 கேட்டகரி இருக்குது. வானம்பாடி சம்திங் வந்து ஒரு 3-4 கேட்டகரி இருக்குது. அந்த ஒரு குழுவில் வந்து பார்த்தோன்னா அதில் ஒரு ஆள் தான் வந்து பார்த்தோன்னா மு மேத்தா அப்படிங்கிறவங்க. புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகள் ஒருவராக இவரை போற்றுவர். ஓகேங்களா? புது கவிதை அப்படின்னாலே மு மேத்தா தான். அதே மாதிரி இவர் எழுதிய நூல்கள் என்னென்னு பாருங்கள். கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழநிலா, மகுடநிலா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய நூல்கள். ஓகேங்களா? அது இல்லாமல் திரை இசை பாடல்களும் எழுதியிருக்கிறாரு. கல்லூரி பேராசிரியராகவும் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிருக்கிறாரு. ஸோ இவர் எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புது கவிதை சாகித்ய அகாடமி விருது வழங்கியது. ஸோ ரொம்ப 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 முக்கியம். இந்த கேள்வி டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு யார்? மு மேத்தா. ஸோ மு மேத்தா எழுதிய எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது அப்படின்னு கேட்பாங்க. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஓகேங்களா? ரொம்ப 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 முக்கியம். அது இல்லாமல் இவர் எழுதின எக்ஸ்ட்ரா நூல்கள் என்னது? கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழநிலா, மகுடநிலா. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஆசிரியர் நூல்களே வந்து தனியாக ஒரு ஷார்ட்கட் மாதிரி நான் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை நான் வந்து இப்போ 6th வந்து ஆசிரியர் நூல்கள் மட்டும் தனியாக செப்பரேட்டாக ஒரு ஷார்ட்கட் மாதிரி கொடுத்தோம்னா அது ஜஸ்ட் ஒரு டைம் நீங்கள் லிசன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு இடம் படித்து வச்சுக்கோங்க. அது நான் போடும்போது உடனே லிசன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னமும் பாயிண்ட்ஸ் போய் நச்சுன்னு உங்கள் மைண்டில் பதிஞ்சிடும். இப்போதைக்கு நீங்கள் நோட் பண்ணி உங்களோட ஸ்டைலில் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அந்த ஷார்ட்கட் கேட்கும்போது இன்னமும் உங்கள் மைண்டில் வந்து பதியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை நான் வந்து அடுத்தடுத்து நான் வந்து தொடர்ந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ப்ளேலிஸ்ட்டில் ஷார்ட்கட் அப்படின்னே க்ரியேட் பண்ணி நான் போடுறேன். சரிங்களா? ஸோ பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு கோர்வையாக சொன்னோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழநிலா, மகுடநிலா. ஓகேங்களா? அது இல்லாமல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஓகே. அம்பேத்கர் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இது. ஜிகேலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஓகேங்களா? ஸோ பாருங்கள். தன்னலமற்ற தலைவர்கள் பலர் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டனர். அவர்கள் தமது தொண்டினால் மக்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றனர். இந்திய மக்களுக்கு அரசியல் விடுதலையோடு சமூக விடுதலையும் கிடைக்கும்போதுதான் இந்தியா முழுமையான விடுதலை பெற்ற நாடாக இருக்க முடியும் என்று கருதி உழைத்த தலைவர் அவர் தான் யாரும் பார்த்தோன்னா சட்டமேதை அம்பேத்கர். ஓகேங்களா? சரி, பார்க்கலாம். விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தினுடைய தந்தையாகவும் விளங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். ஓகேங்களா? அரசியல் சாசனத்தினுடைய தந்தை, இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சர் யாரும் பார்த்தோன்னா அம்பேத்கர் தான். ஓகேங்களா? இவர் சமூக சீர்திருத்தவாதியாக மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த பொருளியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் விளங்கினார்.
சிறந்த எழுத்தாளர், பேச்சாளராகவும் மக்களால் போற்றப்பட்டார் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஸோ அம்பேத்கர் எப்போ பிறந்தார்? 1891 ஏப்ரல் மாதம் 14. ஓகேங்களா. 1891 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தான் வந்து பிறந்தார். ஸோ அவங்களுக்கு பேரண்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்ஜி சக்பால் பீமா. ஓகேவா? யார்? ராம்ஜி சக்பால் பீமாபாய். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படிங்கிற நேம் வந்திருக்கு. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இவங்களுக்கு எத்தனாவது குழந்தை அப்படின்னு பார்த்தோன்னா 14வது. அடேங்கப்பா. ஸோ ராம்ஜி சக்பால் பீமாயோடைய 14வது குழந்தை தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அம்பேத்கர். ஸோ இவரது ஊர் வந்து பார்த்தோன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரத்னகிரி மாவட்டத்தை சேர்ந்த அம்பவாடே. ஓகேங்களா. அம்பவாதேன்னு சொல்லுவாங்க, இல்லை அம்பவாடே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. எங்கே? மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்தில் அம்பவாடே அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பிறந்தார். இவருடைய தந்தை இராணுவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கணும். எது வேணால் கேள்வியை கேட்பாங்க. சரிங்களா. ஓகே. அடுத்து பாருங்கள் கல்வி. அவருடைய கல்வி பாருங்கள், நிறைய படிச்சிருப்பார். அம்பேத்கர் சதாராவில் உள்ள பள்ளியில் தமது கல்வியை தொடங்கினார். ஸோ அவர் எங்கே தொடங்கினார்? சதாராவ். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அவர் ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்தவர் என்பதால் பள்ளி பருவத்திலேயே பல அவமதிப்புகளுக்கு ஆளானார். மகாதேவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியர் இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக விளங்கினார். இதனால் பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர் என்னும் தம் பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என மாற்றிக்கொண்டார். பார்த்தீங்களா, அவருடைய உண்மையான பேர் இதுதான், பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர். அவருடைய ஆசிரியர் பேர் தான் மகாதேவ் அம்பேத்கர். அதை தான் அவர் என்ன பண்ணிக்கிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பேரில் அம்பேத்கர்னு வச்சுக்கிட்டார். பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா. ஓகே. அடுத்து பாருங்கள், 1904ஆம் ஆண்டு இவருடைய குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்தது. அங்கு எல்பின்ஸ்டன் ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா உயர்நிலைப் பள்ளியில் அவர் படித்தார். எல்பின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் படித்தார். குடும்பத்தில் மிகவும் வறுமை சூழ்ந்த நிலையிலும் கல்வியை விடாமல் தொடர்ந்து படித்த அவர் 1907ஆம் ஆண்டு தமது பள்ளி படிப்பை முடித்தார். பிறகு பரோடா மன்னருடைய உதவியால் மும்பை பல்கலைக்கழகத்தில் படித்து 1912இல் இளங்கலை பட்டம் பெற்றார். ஸோ யாருடைய உதவியோட வந்து பார்த்தோன்னா இவர் வந்து இளங்கலை பட்டம் பெற்றாங்கன்னு கேட்பாங்க. எந்த மன்னர்? பரோடா மன்னர். ஓகேங்களா. எந்த பல்கலைக்கழகத்தில்? மும்பை யூனிவர்சிட்டி. ஓகேங்களா. மும்பை பல்கலைக்கழகத்தில் 1912ஆம் ஆண்டு இளங்கலை பட்டம் பெற்றார். சிறிது காலம் பரோடா மன்னருடைய அரண்மனையில் உயர் அலுவலராகவும் பணியாற்றினார். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா. அடுத்து பரோடா மன்னர் சாயாஜிராவ் உதவியுடன் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்றார். ஸோ ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு போனார். ஓகேங்களா. யாருடைய உதவியோட? பரோடா மன்னர் சாயாஜிராவ். ஓகேவா. அவருடைய உதவியோடு என்ன பண்ணுறாரு? அமெரிக்காவுக்கு போகிறாரு. கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார். பாருங்கள் எவ்வளோ படிச்சிருக்காருன்னு பாருங்கள். கொலம்பியா யூனிவர்சிட்டியில் பொருளாதாரம், அரசியல், தத்துவம், அதுக்கப்புறம் சமூகவியல் இவ்வளவும் வந்து படிச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் 1915இல் பண்டைகால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார். இப்போ 1915 பண்டைகால இந்திய வணிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆய்வுக்காக முதுகலை பட்டம் வந்து என்ன பண்ணார்? வாங்கினார். இந்தியாவில் சாதிகளினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில் ஆய்வு கட்டுரை ஒன்றை படைத்தளித்தார் அப்படிங்கிறாங்க. ஸோ அவருடைய ஆய்வு கட்டுரை என்னது? இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். ஓகேங்களா. ஸோ முதுகலை பட்டத்துக்காக அவர் எந்த ஆய்வு மேற்கொண்டார்? இந்திய வணிகம், பண்டைகால இந்திய வணிகம். எந்த வருஷம்? 1915. சரிங்களா. ஓகே. அதே மாதிரி இந்த இந்தியாவில் சாதிகளினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆய்வு கட்டுரையை வந்து சிறு புத்தகமாக என்ன பண்ணார்? வெளியிட்டார். ஓகேங்களா. ஸோ அச்சில் வெளிவந்த அம்பேத்கருடைய முதல் நூல் இதுதான். ஓகேங்களா. அம்பேத்கருடைய ஃபஸ்ட்டு நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் சொல்லக்கூடிய இந்த ஆய்வு கட்டுரை தான் என்னது புக்காக வந்து வெளியில் வந்துச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதுவே பின்னாடி வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் சாதிகளினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் இதுதான் வந்து பார்த்தோன்னா அம்பேத்கருடைய முதல் நூல் வந்து அச்சில் வெளியில் வந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அவர் முனைவர் பட்டம் வாங்கினார். கேள்வி எப்படி கேட்பாங்க? அவர் வந்து
முதுகலை பட்டம் வந்து எங்கே வாங்கினார்? ஓகேங்களா, முதுகலை பட்டம் எங்கே வாங்கினார், சரி முதுகலை பட்டம் வந்து எந்த இதுக்காக, எந்த ஆய்வுக்காக வந்து வாங்கினார் அப்படின்னு பார்த்தோன்னா பண்டைய கால இந்திய வணிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆய்வு 1915. அதே மாதிரி முனைவர் பட்டம் வந்து எந்த ஆய்வுக்காக வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவின் தேசிய பங்கு வீதம். ஓகேங்களா, அது எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலம்பியா யூனிவர்சிட்டி. ஓகேங்களா, சரி ஓகே. அதுக்கப்புறம் 1920 ஓகேங்களா பொருளாதார படிப்புக்காக எங்கே போனார்? லண்டன் போனார். அமெரிக்காவிலேருந்து இப்போ எங்கே போயிட்டார்? லண்டனுக்கு. ஓகேங்களா, ஸோ அங்கிருந்த பல நூலகங்களில் தமது பெயரை பதிவு செய்து கொண்டார். நூலகம் திறக்கும் போதே முதல் ஆளாக நுழைந்து மூடும்போது கடைசி ஆளாக வெளியேறுவார். இத்தகைய அயராத உழைப்பின் பயனாக 1921 முதுநிலை அறிவியல் பட்டமும் 1923 ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டமும் பெற்றார். பார்த்தீங்களா, சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம். ஓகேங்களா, ஓகே அம்பேத்கர் அப்படின்னா என்னது, அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் ஞாபகம் வரும். எவ்வளோ படிப்பிச்சிருக்காரு பாருங்கள். சும்மாலாம் வந்து ஒருத்தர் வந்து சட்டத்தை ஏற்றிட முடியுமா? 1921 முதுநிலை அறிவியல் பட்டம். ஓகேங்களா, 1923 ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம். ஆல்ரெடி ஒரு முனைவர் பட்டம் வந்து இந்தியாவில் தேசிய பங்கு வீதம். ஆனால் இது வந்து என்ன கொடுக்கல, இயர்ஸில் எதுவும் மென்ஷன் பண்ணல, கொலம்பியா யூனிவர்சிட்டியில். அதே மாதிரி இங்கே 1923 வருஷத்தோடு கொடுத்துருக்காங்க. ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆய்வு கட்டுரைக்காக முனைவர் பட்டம் கொடுத்துருக்காங்க. அதே வருஷத்தில் சட்டப்படிப்பில் வந்து அவர் பாரிஸ்டர் பட்டமும் வாங்கியிருக்கார். சட்டம் ரிலேட்டடான படிப்பில் பாரிஸ்டர் பட்டம். ஓகேங்களா, எப்போ 1923 அதே வருஷத்தில். சரிங்களா, ஸோ பாருங்கள் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் அவரை பற்றி இருக்குன்ட்டு நோட் பண்ணி வச்சுங்க. எது வேணால் கேள்வியை கேட்பாங்க. பிங்க் கலரில் இருக்கிறதே தான் கேள்வி டைரெக்டாகவே கேட்பாங்க, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அடுத்தது, படிப்பை முடித்து இந்தியா திரும்பினார் அம்பேத்கர். இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டார். அது மட்டுமல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க பெற போராட வேண்டும் என்றும் முடிவு செய்தார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 1924 ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை வந்து என்ன பண்ணார், ஏற்படுத்தினார். எப்போது? 1924. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை, ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை. இது ஜிகேலி ரொம்ப முக்கியனால நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா, வித்து இயரோடு பார்த்து வச்சுக்கணும். இவ்வமைப்பின் மூலம் தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய கல்வி மற்றும் சமுதாய உரிமைக்காக போராடினார். 1930 லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புறப்படும் முன் என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன். அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறினார். ஓகேங்களா, ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பாருங்கள். 1930 லண்டனில் வட்டமேசை மாநாடு நடக்க போகுது. அதில் வந்து கலந்து கொள்வதற்கு வந்து பார்த்தோன்னா கலந்துக்கிறதுக்காக போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாரு, என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன். அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் அப்படிங்கிறார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பூனா ஒப்பந்தம். ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என்று 2வது வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் வலியுறுத்தினார். யாருக்காக? ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை கொடுக்கணும், விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வந்து பார்த்தோன்னா வழங்கப்பட வேண்டும்ங்கிறாங்க. இதன் விளைவாக ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அளிக்கும் இரட்டை வாக்குரிமை வழங்கப்பட்டது. பார்த்தீங்களா, புதுசாக இருக்குங்களா? 2 தடவை ஓட்டு போடலாம். ஒன்று வந்து பொது வாக்கு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஒரு ஓட்டு. ஓகேவா, இந்த மாதிரி 2 ஓட்டாக இரட்டை வாக்குரிமை அப்படிங்கிறாங்க. ஆனால் இதை ஏற்க மறுத்த காந்தியடிகள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார். அது எப்படி அப்படின்ட்டு உண்ணாவிரதம் வந்து இருந்தார். இதன் விளைவாக 1931 செப்டம்பர் திங்கள் 20ஆம் நாள், செப்டம்பர் மாதம் 20ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா 24 1931. ஓகேங்களா, செப்டம்பர் 24. ஓகேங்களா, காந்தியடிகளும் அம்பேத்கரும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டனர். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், வித் டேட்டோடவே கொடுத்துருக்காங்க, அதனால் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். 1931 செப்டம்பர் 24. ஓகேங்களா, என்னது? பூனா ஒப்பந்தம். இது போட்டு வச்சுங்க. ஸோ பூனா ஒப்பந்தம் வந்து என்ன பண்ணாங்க, ஏற்படுத்தினாங்க. ஸோ இந்த
இந்த பூனா ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அதன்படி ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி வழங்குவது என முடிவு செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தமே பூனா ஒப்பந்தம் எனப்பட்டது. தனி தொகுதி அவங்களுக்குன்னு, ஓகேங்களா. ஸோ ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி வழங்குவது என முடிவு செய்யப்பட்டது. ஸோ இது கேட்பாங்க, பூனா ஒப்பந்தத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கூட கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுங்க, சரிங்களா. அடுத்தது சுதந்திர தொழிலாளர் கட்சி. 1935 மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஸோ இது தெரிஞ்சது தான். 1935 இந்திய அரசாங்க சட்டம் வந்து இயற்றினாங்க. எதுக்காகனா மாநில சுயாட்சி, ஓகேங்களா, மாகாணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதில். ஸோ அது வழங்குறதுக்காக என்ன பண்ணாங்க, அந்த சட்டம் வந்து இயற்றினாங்க. அதன்படி பொது தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. ஸோ அதன் அடிப்படையில் என்ன பண்ணாங்க, பொது தேர்தல், ஓகேங்களா, நடத்தணும் இது பண்ணாங்க. ஏழை விவசாயிகள், தொழிலாளர்கள் ஆகியோரின் நலன்களை பாதுகாக்க தேர்தலில் போட்டியிட அம்பேத்கர் விரும்பினார். ஸோ அவங்களுக்காக, ஓகேங்களா, ஏழை விவசாயிகள், தொழிலாளர்களுக்காக என்ன பண்ணார், அம்பேத்கர் வந்து போட்டியிடுறதுக்கு தயாராக இருந்தார், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கி தேர்தலில் போட்டியிட்டார். அவர் வெற்றி பெற்றதுடன் அவருடைய கட்சி வேட்பாளர்கள் 15 பேரும் வெற்றி பெற்றனர். ஸோ அவர் மட்டும் வெற்றி பெறல, ஓகேங்களா, அவருடைய கட்சி வேட்பாளர்கள் 15 பேரும் என்ன பண்ணாங்க, வெற்றி பெற்றாங்க. அவங்களுடைய கட்சி பேர் என்னது, சுதந்திர தொழிலாளர் கட்சி. இதையும் ஒரு கேள்வி கேட்பாங்க. சுதந்திர தொழிலாளர் கட்சி வந்து உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, யார், அம்பேத்கர் தான், சரிங்களா. ஓகே, அடுத்து பாருங்கள், தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர். அம்பேத்கர் இந்திய சமூக அமைப்பில் நிலவிய சாதி அமைப்பையும் அதுக்கப்புறம் தீண்டாமை கொடுமைகளையும் எதிர்த்து தீவிரமாக போராடினார், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை 1927 துவங்கினார். ஸோ இது ரொம்ப முக்கியம், ஒடுக்கப்பட்ட பாரதம், ஓகேங்களா. இந்த இதழ், இது வந்து பார்த்தோன்னா ஒரு இதழ். இந்த இதில் வந்து பார்த்தோன்னா துவங்கி வச்சது யார், அம்பேத்கர். எப்போ, 1927, ஓகேங்களா. அதுக்கப்புறம் சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் இவர் சமாஜ் சமாத சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கினார், ஓகேங்களா. சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கும் நோக்கில் இவர் சமாஜ் சமாத சங்கம். அப்போ அம்பேத்கர் என்னென்ன தொடங்கி வச்சாருங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஒன்று சுதந்திர தொழிலாளர் கட்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதழ், அதுக்கப்புறம் சமாஜ் சமாத சங்கம் இந்த அமைப்பு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1930 நாசிக் கோவில் நுழைவு போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றார். எப்போது, 1913 நாசிக் கோயில் நுழைவு போராட்டம். இதையும் கேள்வி கேட்பாங்க, நாசிக் கோவில் நுழைவு போராட்டம். ஸோ இதில் யார் வெற்றி பெற்றா, அம்பேத்கர். எந்த வருஷம், 1930, ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாருங்கள், அரசியலமைப்பில் அம்பேத்கருடைய பங்கு. 1947 ஆகஸ்ட் மாதம் 15 இந்திய விடுதலை பெற்றது. ஓகே, ஜவஹர்லால் நேரு தலைமையில் அம்பேத்கர் சட்ட அமைந்த அரசில் அம்பேத்கர் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசன சபையினுடைய தலைவராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஸோ அப்போ வந்து பிரதமர் வந்து பார்த்தோன்னா நேரு தான் இருந்தார். அவர் தான் வந்து அம்பேத்கரை வந்து சட்ட அமைச்சராகவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்திய அரசியல் சாசன சபையினுடைய தலைவராகவும் என்ன பண்ணார், பொறுப்பேற்க வச்சார், ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், 1947 ஆகஸ்ட் 29 அரசியல் நிர்ணய மன்றம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது. எப்போ, 1947 ஆகஸ்ட் 29, சுதந்திரம் வாங்கி ஒரு 2 வாரம், ஓகேவா, 2 வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றுறாங்க. அதன்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத அம்பேத்கர் தலைமையில் அவர் உட்பட 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டது. மொத்தம் 7 பேர் அவரோட சேர்த்து, ஓகேங்களா. ஸோ அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு, அதாவது டிராஃப்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அதை வந்து என்ன பண்ணாங்க, ஏற்படுத்தினாங்க. இந்த குழுவில் யார் யார் இருந்தாங்க, கோபால்சாமி, அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, KM முன்சி, சையது முகமது சாதுல்லா, மாதராவ், TP கைத்தான் ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றனர். ஸோ இதை நம்ம வந்து 6th நம்ம ஜிகேல ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இதில் வந்து யார் இருந்தாங்க, கடைசி வரை யார் இருந்தாங்க, நடுவில் யார் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து அதெல்லாம் நீங்கள் அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் ஜிகேல பார்த்துங்க, நம்ம கிளியராக சொல்லியிருப்போம். இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பாடத்தில். அடுத்து பாருங்கள், இக்குழு தனது அறிக்கையை 1948 பிப்ரவரி 21 ஒப்படைத்தது. ஸோ 1947 ஆகஸ்ட் 29, ஓகேங்களா, ஒரு தீர்மானம் போடுறாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1948
February 21. ஓகேங்களா, என்ன பண்ணுறாங்க, அந்த அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு வந்து என்ன பண்ணுறாங்க, ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது வந்து ரிப்போர்ட். ஓகேங்களா, இது வந்து தீர்மானம் போடுறாங்க. ஓகேங்களா, ஓகே, என்ன தீர்மானம்னா இந்த மாதிரி அம்பேத்கரை வந்து எழுத வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழு ஏற்படுத்துறதுக்கான தீர்மானம் போடுறாங்க. அவங்க அறிக்கையை சப்மிட் பண்ணுறது 1948, அடுத்த வருஷம் February 21. சரிங்களா. அதுக்கப்புறம் அம்பேத்கர் தலைமையிலான சட்ட வரைவுக்குழு அப்போது மக்களாட்சி நடைபெற்ற நாடுகள் பலவற்றிலிருந்து இந்திய நடைமுறைக்கு பொருந்தும் சட்டக்கூறுகளை இந்திய அரசியலமைப்பு வரைவில் சேர்த்தது. ஓகே, இங்கிலாந்து, ஐக்கிய அமெரிக்கா, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, சோவியத் யூனியன், ஜெர்மனி, தென்னாப்பிரிக்கா முதலிய நாடுகளின் சட்டங்களையும் ஆராய்ந்து இந்திய நாட்டிற்கான சட்டம் இயற்றப்பட்டது. இந்திய நாட்டிற்கான சட்டம் வந்து பல்வேறு நாடுகளுடைய சட்டங்களை ஆராய்ந்து அது மூலமாக தான் அதில் எது பெஸ்ட்டோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணாங்க, சட்டம் இயற்றினாங்க. அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டம் குடிமக்களினுடைய உரிமைகளுக்கு பல வகைகளில் பாதுகாப்பு அளிப்பதாக இருந்தது. ஸோ இவருடைய அரசியலமைப்பு சட்டம் எப்படின்னா, குடிமக்களுடைய உரிமைகள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருந்து சொல்கிறாங்க. இது மிகச்சிறந்த சமூக ஆவணம் என்று வரலாற்று ஆசிரியர்களால் போற்றப்படுகிறது. எது, இந்த அரசியலமைப்பு. ஓகே, அரசியலமைப்பு அறிவுக்குழு அரசியலமைப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த சமூக ஆவணம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த எழுதப்பட்ட அந்த அரசியலமைப்பு புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த சமூக ஆவணம். ஓகேங்களா, முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, தெரிந்து கொள்வோம், கடைசியாக பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், புத்த சமயம் மீது பற்று. ஸோ அம்பேத்கர் புத்த சமய கொள்கையின் மீது ஈடுபாடு கொண்டவர். ஸோ எந்த சமயங்கிறது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணி வச்சுங்க, புத்த சமயம். ஓகேங்களா, ஓகே, இலங்கையில் நடைபெற்ற புத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொண்ட அவர் உலக பௌத்த சமய மாநாடுகளிலும் கலந்து கொண்டார். 1956 அக்டோபர் 14. ஓகேவா, அக்டோபர் 14 நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்டார். ஓகேங்களா, எப்போ 1956 அக்டோபர் 14 அந்த நாள் அன்றைக்கி வந்து லட்சக்கணக்கான மக்களோட புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்டார். அவர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் புத்தகம் அவரது மறைவுக்கு பின் 1957 வெளியானது. அவர் எழுதிய புத்தகம் என்னது, புத்தரும் அவருடைய தம்மமும். ரொம்ப ரொம்ப முக்கியம், புத்தரும் அவரின் தம்மமும். எப்போ வெளியாச்சு, 1957. ஓகேங்களா, ஸோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தம் வாழ்நாள் முழுவதும் உழைத்த அம்பேத்கர் 1956 டிசம்பர் 6 காலமானார். ஸோ அம்பேத்கர் எப்போ காலமானார், 1956 டிசம்பர் 6. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பாரத ரத்னா விருது இவருக்கு கொடுத்துருந்தாங்க. எப்போன்னு பார்த்தோன்னா 1990 இவர் இறந்ததுக்கப்புறம் 1990 அம்பேத்கருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த பாடம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ புக் பேக் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் எத்தனை பாயிண்ட்டு பாருங்கள், பாரத ரத்னா விருது எந்த வருஷம், அதே மாதிரி புத்தரும் அவருடைய தம்மமும். ஓகேங்களா, இந்த புத்தகம் எந்த வருஷம் வெளியாச்சு, அதே மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஆவணம். ஓகேங்களா, பாதுகாப்பாக வைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆவணம். ஓகேங்களா, அரசியலமைப்பு சட்டம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் வேறு என்ன முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அரசியல் நிர்ணய சபை வந்து பார்த்தோன்னா ஒரு தீர்மானம் வந்து என்ன பண்ணாங்க, நிறைவேற்றினாங்க. ஓகேங்களா, 1947-29. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன். அப்புறம் இந்த பாக்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடாக இந்தியா விளங்கியது. இந்த நாட்டில் பல்வேறுபட்ட இன, மொழி, சமயங்களை சார்ந்த மக்கள் வாழ்கின்றனர். இவர்களை ஒன்றிணைக்க ஆட்சி நடத்த அடிப்படை சட்டம் தேவைப்படுகிறது. இச்சட்டத்தினையே அரசியலமைப்பு சட்டம் என்பர். உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் அந்தந்த நாட்டு அரசியல் சட்டத்தை கொண்டே இயங்குகிறது. அஃது எழுதப்பட்டதோ அல்லது எழுதப்படாததாகவோ இருக்கக்கூடும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, செஞ்சு பாருங்கள் எப்படி வந்து சூப்பராக ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். ஓகேங்களா, ஓகே, வேறு என்ன, அவ்வளோதான். ஓகே, கடைசி துணை பாடம். ஓகேங்களா, ஸோ 9வது இயல்ல பார்ட் 4. ஓகேங்களா, இதில் பால்மணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுகதை தான் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சிறுகதையில் நம்ம உள்ள கண்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது, ஒரு கதை தான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த கதை வந்து ஒரு 3-4 பக்கம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஓகே, நான் இந்த கதையை நான் வந்து ஒரு 2 மினிட்ஸில் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஓகேங்களா, நீங்கள் அதை வேணால் படித்து படித்து பார்த்துங்க, பட் நான் சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். சரிங்களா, கிருஷ்ணான்னு ஒரு குழந்தை. ஓகேங்களா, கிருஷ்ணான்னு ஒரு குழந்தை என் நேமில் தான் இருக்குது. ஓகே, கிருஷ்ணான்னு ஒரு குழந்தை. அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையாக இருக்கும். ஓகேவா, குட்டி குழந்தை. அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா
எல்லா இறக்க குணம் வந்து, ஏன்னா குழந்தைங்கள்னால இறக்க குணம் இருக்கும்ல. ஸோ அந்த குழந்தை வந்து பார்த்தோன்னா 2 ஆட்டுக்குட்டி வந்து மழையில் நனைஞ்சிட்ருக்கும். ஓகேங்களா, அந்த 2 ஆட்டுக்குட்டி மழையிலே நனைஞ்சிட்ருக்கும். காலையில் எந்திரிச்சிட்டு போய் அந்த ஆட்டுக்குட்டிக்கு இது பால் குடிக்கிற சின்ன குழந்தை தான். காலையில் போய் அந்த பால் புட்டி எடுத்துகிட்டு போய் அந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து பால் கொடுக்கும். ஸோ அது பார்க்கும்போது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். அவங்க அம்மா கேட்பாங்க, என்ன பால் குட்டி எடுத்துகிட்டு வந்து ஆட்டுக்குட்டி கொடுக்குறேன்னு. பாவமா, அது நைட்டு ஃபுல்லாக மழையில் நனைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, அது பசிக்கும்ல, அது யாரை பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கப்புறம் வந்து தெருவில் நாய் இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா, அம்மா ஏன் அந்த நாய் வந்து அப்படி இருக்குது அப்படின்னு கேட்குங்க. அந்த நாயெல்லாம் நம்ம வந்து தெருநாய், நம்ம அதெல்லாம் வந்து தொடக்கூடாது அப்படின்னா. நம்ம வீட்டில் நாய் இருக்கேம்மா அப்படின்னு அந்த குழந்தை சொன்னிச்சான். இல்லை, நம்ம வீட்டு நாய்ங்கிறது வேறு, அது தெருநாய், அதை நம்ம தொடக்கூடாது அப்படின்னு. அது குளிப்பாட்டினா அதுவும் நம்ம நல்ல நாமமாக இருக்கும் அந்த நாய் அப்படின்ட்டு அந்த குழந்தை சொன்னிச்சான். இல்லை, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லுவாள். அதுக்கப்புறம் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வயசானவர் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் தள்ளுவண்டி இழுத்துட்டு போயிட்டுருப்பார். அவர் வந்து உடல் புண்ணாக இருக்கும். அந்த குழந்தை பார்த்துக்கிட்டு பாவமாக அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கும். இல்லை, அவரெலாம் நம்ம தொடக்கூடாது அப்படின்னு அவங்க சித்தப்பா வெளில கூப்பிட்டு போவார். அப்போ வந்து சொல்லும், சித்தப்பா அந்த அந்த அண்ணன் பாருங்க சித்தப்பா, ரொம்ப பாவமாக இருக்காங்க, வெயிலில் பாவம் ஷூ போடாமல் செப்பல் இல்லாமல் அவங்க பாட்டு வெயிலில் ரொம்ப நடந்து போகிறாங்க, நீங்கள் உங்கள் செப்பலை கொடுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உடனே அவங்க சித்தப்பா, அதெல்லாம் போகக்கூடாது, அவங்கள தொடக்கூடாது, செப்பல்லாம் தரக்கூடாது, வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிடுவார். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசில் அந்த இறக்க குணம் நிறைய இருக்கும். ஓகேங்களா, பட் அதை பார்த்துட்டு வந்து பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுன்ட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது இல்லாமல் பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு பயம், என்ன இப்படி வெகுலியாக இருக்கிறாளே, பால் புட்டி எடுத்துகிட்டு போய் ஆட்டுக்குட்டி குடிக்கிறா, செப்பல் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுங்கிறா, தெருவில் இருக்கிற நாயை குளிப்பாட்டுங்கிறா, ஏன் இப்படி இருக்கிறா அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க, கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல விஷயத்தை பார்த்துட்டு கவலைப்பட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரொம்ப நாள் கழித்து அவங்க சித்தப்பாக்கான ஒரு சந்தோஷம் தான், சின்ன சந்தோஷம் தான் அவங்க சித்தப்பாவுக்கு. ஓகே, பரவாயில்ல, இப்படி இறக்க குணமாக இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து காலங்கள் ஓடுது. ஒரு 10 வருஷம் ஓடிடுச்சு. 10 வருஷம் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணல, 10 வருஷம் ஓடிடுச்சு. மறுபடியும் அவங்க சித்தப்பா வராங்க. வந்ததுமே வந்து ஓகே, ஆர்வமாக வந்து பார்க்குறாங்க. இப்போ கொஞ்சம் கிருஷ்ணா வளர்ந்துருப்பாள் அப்படின்ட்டு வந்து பார்க்கும்போது கிருஷ்ணாங்கிறது இந்த இடத்துல வந்து பெண் குழந்தை. ஓகேங்களா, ஸோ கிருஷ்ணா வந்து பார்த்துட்டு அப்போ வந்து பார்த்தோன்னா தெருவில் இருக்கிற நாயை வந்து கல் எடுத்து அடித்து விரட்டுறா. யாராவது வீட்டுக்கு வந்து தண்ணி குடிக்க தெருவில் போகிறவங்க வந்து யாராவது ரொம்ப தாகமாக இருக்குன்னு தண்ணி கேட்டால் கூட போன்னு துரத்துறா. பார்த்துட்டு இவருக்கு சித்தப்பாக்கு ஆச்சரியம், ஏன் இப்படி பண்ணுறா அப்படி இப்படின்ட்டு. அப்போ வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, பார்த்தியா பொண்ணு எவ்வளோ உஷாராக இருக்கிறா அப்படின்ட்டு பெருமையாக வந்து அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் சொல்லிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க சித்தப்பாவுக்கு ரொம்ப வருத்தம். அதான் இது மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, குழந்தைகள் வந்து ஸ்டார்டிங்கில் பிறக்கும்போது அதுங்க வந்து கடவுளுடைய குழந்தைகளாக வந்து இருக்கும்போது நல்லா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இந்த சமூகம், பெற்றோர்கள், சுற்றி இருக்கிறவங்க, இவங்க மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வந்து அவங்களோட கேரக்டர் வந்து மாறிடுது. ஓகேங்களா, ஸோ நாம் எப்படி அவங்கள குழந்தைகளை எடுத்துகிட்டு போகிறோமோ அப்படி தான் குழந்தைங்க வந்து பண்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ சமூகத்துக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்களை நம்ம மாற்றக்கூடாது, இயற்கையாகவே அவங்கள விட்டால் தான் ஒரு சில நல்ல பண்புகள் வந்து அவங்களுக்கு வந்து வளரும்போது வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, வேறு ஒன்றும் கிடையாது, நீங்கள் வேணால் படித்து பார்த்துங்க. நான் வந்து இதில் அங்கங்கே பாருங்கதான் அவங்க சித்தப்பா கூப்பிட்டு போவாங்க அந்த இது. அப்புறம் வந்து அந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து இது கொடுப்பா, பால் கொடுப்பா இது. ஸோ அவ்வளோதான், வேணால் படித்து பார்த்துங்க. சரிங்களா, உள்ளே வந்து கிடையாது, நான் நூல்வெளிக்கு வந்துடுறேன். சரிங்களா, ஓகே. கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி. ஓகேங்களா, ராஜலக்ஷ்மி. ஓகேங்களா, கோமகள். ஓகே, இவங்க வந்து சிறுகதை, புதினங்கள், குறும்புதினங்கள், வானொலி, தொலைக்காட்சி, நாடகங்கள் முதலியவற்றை எழுதியுள்ளார். இவரது அன்னை பூமி என்னும் புதினம் தமிழ்நாடு அரசின் விருது பெற்றது. ஸோ ரொம்ப முக்கியம். கோமகள் அப்படிங்கிறவங்களுடைய இயற்பெயர் என்னது? ராஜலட்சுமி. ஓகேங்களா, இவங்களுடைய எந்த நூல் வந்து தமிழ்நாடு அரசு விருது பெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னை பூமி. ஓகேங்களா, என்னது? அன்னை பூமி. ஸோ கோமகள் அப்படின்னாலே மகள்னாலே அன்னை அப்படி மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அன்னை பூமி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் அன்னை விருதையும் பெற்றிருக்காங்க. ஸோ அன்னை பூமிங்கிறது புதின நேமு, அதே மாதிரி தமிழ் அன்னை விருதும் இவங்க இப்போ வாங்கியிருக்காங்க, தஞ்சை பல்கலைக்கழகம். ஓகேவா, ஸோ தஞ்சை யூனிவர்சிட்டியில் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து இவங்க எழுதின மற்ற நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிர் அமுதாய். ஓகேவா, என்னது? உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ வந்து அன்னை பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய புதினம்,
அது இல்லாமல் நீங்கள் இந்த ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அன்னை பூமிங்கிறது என்ன, என்ன நாடகமா புதினமா நூலாங்கிறது இந்த டிஃப்ரென்சியேஷன் பண்ணிங்கன்னா பொருந்தாத வீட்டில் கேட்டாலும் கேட்டுருவாங்க. இது வந்து நூல்கள், ஓகேங்களா. உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல், ஓகேங்களா. அதே மாதிரி பால்மணம் என்னும் இக்கதை வெண்ணிலா தொகுத்த மீதம் இருக்கும் சொற்கள் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இங்கே பாடப்பகுதியாக கொடுத்துருக்கக்கூடிய பால்மணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கதை, ஓகேவா, இந்த கதை வந்து வெண்ணிலா அவங்க தொகுத்த மீதம் இருக்கும் சொற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலிலிருந்து இந்த இது வந்து எடுத்திருக்காங்க, ஓகேங்களா. ஸோ கேட்பாங்க கேள்வி, நமக்கு அந்த பேர் கொடுத்துட்டு, ஓகேங்களா, பால்மணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கதை வந்து எந்த நூல்லேருந்து எடுக்கப்பட்டது, இல்லை யார் தொகுத்த நூல்லேருந்து எடுத்தாங்க அப்படின்னு கூட கேட்பாங்க. வெண்ணிலா தொகுத்த மீதம் இருக்கும் சொற்கள் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து 2 விஷயம் தெரிஞ்சுங்க. கோமகள் பற்றியும் தெரிஞ்சுங்க, வெண்ணிலா தொகுத்த மீதம் இருக்கும் சொற்கள் அதையும் தெரிஞ்சுங்க, சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் வந்து சிறுகதையோட இதில் வருவாங்க, ஓகேங்களா. நமக்கு வந்து சிறுகதைனே வந்து ஒரு ஹெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து இவங்க கவர் ஆவாங்க, ஓகேங்களா. ஓகே, அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த பார்ட் 4 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதில் வந்து இந்த பேராகிராஃபில் எந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டும் இல்லை. ஸோ நம்ம டைரெக்டாக இங்கே பாருங்கள், தான் தாம் அப்படிங்கிற சொற்கள் வந்து எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தான் தாம் அப்படிங்கிற சொற்கள், ஓகேங்களா. தான் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒருமையை பற்றி சொல்லும். அதேமாதிரி தாம் அப்படிங்கிற வார்த்தை பன்மையை சொல்லும். சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு இங்கிலீஷில் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த மாதிரி, ஓகேங்களா. இங்கே பாருங்கள், தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது இதெல்லாம் வந்து ஒருமை தொடரில் பயன்படுத்தணும். அதேமாதிரி தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது இதெல்லாம் வந்து பன்மையில் பயன்படுத்தணுங்கிறாங்க. இந்த இன்னு வந்துச்சுனாலே அது ஒருமை தாங்க. அதே மாதிரி இன்னு வந்துச்சுன்னா ஒருமை, அதே மாதிரி இம்மு வந்துச்சுன்னா அது வந்து பன்மை. இம்மு, மா, அந்த மாதிரி. இன்னு, நா அப்படிலாம் வந்துச்சுன்னா அது வந்து ஒருமை, ஓகேங்களா. இன்னு, நா இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது என்னது, ஒருமை. அதேமாதிரி இம்மு, மா இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது பன்மை, ஓகேங்களா. இது ஒருமை, இது பன்மை, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. கோடிட்டேரங்களின் பொருத்தமான சொற்களால் நிரப்புக, இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க, சரிங்களா. ஸோ வேறு எது முக்கியமானதெல்லாம் எதுவும் இதில் கொடுக்கல. ஸோ டைரெக்டாக நம்ம தமிழாக்கம் இதுக்கு வரலாம். இதில் பாருங்கள், குறிக்கோள். குறிக்கோள்னால் அப்ஜெக்டிவ், நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ். முனைவர் பட்டம், டாக்டரேட் பட்டம் சொல்லுவாங்கள்ல, டாக்டரேட் பட்டம் வாங்கிட்டான்டா அவன் பிஹெச்டி முடிச்சுட்டு அப்படிங்குவாங்களா. ஸோ முனைவர் பட்டம், டாக்டரேட். வட்டமேசை மாநாடு, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இரட்டை வாக்குரிமை, டபுள் ஓட்டிங். பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி. ஒப்பந்தம், அக்ரிமெண்ட். அரசியலமைப்பு, கான்ஸ்டியூஷன். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறது. எதுவுமே நமக்கு தெரியாததில் எதுவுமே கிடையாது. அப்ஜெக்டிவ், குறிக்கோள் இது நமக்கு தெரியும், நம்ம ரெஸ்யூமில் கூட நம்ம போட்டிருப்போம். ஓகே, அவ்வளோதான். இதில் எதுவும் நோட் பண்ணுற மாதிரிலாம் இது இல்லை, ஒரு இடம் பார்த்துக்குங்க போதுமானது, சரிங்களா. ஓகே, இந்த திருக்குறள் பார்க்க தேவையில்லப்பா. இது நிறைய பேர் கேட்பீங்க, சார் அந்த கடைசி பேஜில் திருக்குறள் ஒரு 20-30 குறள் கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 குறள் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 100 என்ன இவ்வளோ குறளா? இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க, ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க. இதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. விளக்கத்தோடு இருக்கக்கூடிய திருக்குறள் 7க்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதுமானது, ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இதோட நம்ம வந்து 8th தமிழ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது